ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேத்து சிவகார்த்திகேயன் நடிப்புல ரிலீஸ் ஆன அமரன் படத்தோட 100வது நாள் வெற்றி விழால ஜிவி பிரகாஷ் அவர்களும் கலந்துகிட்டாரு. அப்போ ஜிவி பிரகாஷ் அவர்கள் அமரன் படத்தை பத்தி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்க ஏகே ஃபேன்ஸ் குட் பேட் அக்லி படத்தோட பிஜிஎம் எப்படி இருக்கு, அந்த படத்தை பத்தி அப்டேட் சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஜிவி பிரகாஷ் அவர்கள் செம்மையான ரிப்ளை கொடுத்திருக்காரு. வரும்பா, கண்டிப்பா செம்ம மாசோட வரோம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இப்ப ரீசெண்டா கூட அவரோட ட்விட்டர்ல என்னோட அடுத்து ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்டோட கம்போசிங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன், காட் பிளஸ் யூ அப்படின்னு நம்ம குட் பேட் அக்லி படத்தோட காட் பிளஸ் யூ மாமே அப்படின்ற குறியீட்டையும் சொல்லி நம்ம குட் பேட் அக்லி படத்தோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அண்ட் ஏகே ஃபேன்ஸ் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் ட்விட்டர்ல செம்மையா ரிப்ளை பண்ணிட்டு இருக்காரு. வேற லெவலான சம்பவம் நடக்க போகுது அண்ட் செம்மையான தெரி சம்பவம் இருக்கு, உங்க எல்லாரையும் செம்மையா சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அண்ட் நீங்க எதிர்பார்க்கறதை தாண்டி செம்மையான பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஏகே ஃபேன்ஸ் கொடுக்குற ஒவ்வொரு நியூஸும் செம்ம ஹைப் எகிர வைக்குது. அண்ட் இப்ப ரீசெண்டா நம்ம விடாமுயற்சி படத்துக்கு அப்புறம் குட் பேட் அக்லி படத்து மேலதான் செம்ம எதிர்பார்ப்பு இருக்கு எல்லா ரசிகர்களுக்கும். ஏன்னா நம்ம தலாஜி சாரோட லுக்கா இருக்கட்டும் அண்ட் ஆதிக் ரவிச்சந்திரனோட பியூர் ஃபேன் பை சம்பவமா இருக்கட்டும், இது எல்லாமே எல்லாரோட ஹைப் எகிர வைக்குது. அண்ட் ஜிவி பிரகாஷ் அவர்கள் அவரோட தெரி சம்பவத்தை காமிச்சா போதும், ஆல்ரெடி ஜிவி பிரகாஷ் அவர்கள் நம்ம தலாஜி சாரோட ரசிகர் அண்ட் நம்ம தலாஜி சார் கூட கிரீடம் படத்துல ஒர்க் பண்ணிருக்காரு. இன்னமும் அந்த மெலோடி சாங்லாம் எல்லாரோட ஃபேவரட் லிஸ்ட்ல இருக்கும். அதே போல நம்ம தலாஜி சாருக்கு செம்ம சம்பவம் பண்ணா போதும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப அமரனோட 100வது நாள் வெற்றி விழாவில் ஜிவி பிரகாஷ் அவர்கள் குட் பேட் அக்லி படத்தோட மாஸ் பிஜிஎம் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.